ஹாய்! ஸோ இன்னைக்கு டே வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தியோட ஸ்டார்ட் ஆச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸோட 1/2 டீஸ்பூன் வந்து சியா சீட்ஸ், கொஞ்சமா வந்து நட்ஸ் பவுடர் போட்டு ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அத வந்து மார்னிங் எந்திரிச்சு எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் போட்டுக்கலாம் நீங்க. நான் இன்னைக்கு வந்து பனானா வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பனானா வந்து 2 பேருக்கு இது பண்ணியிருந்தேன் நான் சொல்லி. ஆஃப் பனானா போட்டு கொஞ்சமா சீட்ஸ் போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன். நல்ல ஃபில்லிங்கா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்து எப்பவும் போல மட்டன் கிரேவி பண்ணேன். ஸோ 2 டேஸா எதுவுமே எடுக்கல நான்வெஜ். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் கிரேவி வாங்கிட்டு வர சொன்னாங்க. மட்டன் கிரேவி தான் பண்ணேன். ஸோ மட்டன் கிரேவி வந்து முதல்லயே வந்து க்ளீன் பண்ணிட்டு, மசாலா கொஞ்சம் வத்தப்பொடியும், உப்பு போட்டு, தயிர் போட்டு லைட்டா மேரினேட் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் சைட் பை சைடு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிட்டு, மசாலா போட்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு, தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டேன். ஸோ தயிர் போட்டிருக்கனால தேவைக்கு கொஞ்சம் வத்தப்பொடியும் போட்டுட்டேன். கொஞ்சம் கிரேவிக்கு பாதாம், கொஞ்சம் முந்திரி அரைச்சி ஊற்றினேன். இந்த தக்காளி ரசம் பண்ணேன். ஸோ லஞ்ச் வந்து எனக்கு நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. நைட் டின்னர் சிம்பிளாக புளி பணியாரம். நாளைக்கு பார்க்கலாம்.